பாஜகவுடைய மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இணைகிறார். மேடம் வணக்கம். அதிமுக பாஜக பாமக கூட்டணி அமைச்சிருக்கு. கடந்த காலத்துல என்டிஏ கூட்டணியில் இருந்த பாமக இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணியை உறுதி செஞ்சிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து? இது காலையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே பாமக எங்களோடு கூட்டணியில் இருந்திருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டு அறிவித்திருக்கிறார்கள். இது மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் திருப்பரங்குன்றம் நிகழ்வாக இருக்கட்டும், மற்ற நிகழ்வாக இருக்கட்டும், தொடர்ந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வருகிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை பிரகாசமாக இருக்கிறது. அதற்கு பாமக இன்று அதிகாரப்பூர்வமாக இணைந்திருப்பது அந்த வெற்றியை உறுதி செய்திருக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். அதிமுகவும் பாமகவும் தொகுதி பங்கீட்டு நிறைவு செஞ்சிட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தொகுதி பங்கீடு செய்யக்கூடிய உரிமையும் யார் யார் கூட்டணிக்குள் வரலாம் என்ற உரிமையும் அதிமுக வசம்தான் இருக்கிறது என்பதை பாஜக ஒத்துக்கொள்ளுதா? இல்ல, பாஜக ஒத்துக்கொள்வது என்பதில்ல. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து முதலில் கூட்டணியை அறிவிக்கும் போதே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில தான் இந்த கூட்டணி நிகழும் என்று சொல்லி இருந்தார்கள், செயல்படும் என்று சொல்லி இருந்தார்கள். அதனால எல்லாரும் இணைந்துதான் செய்து கொண்டிருக்கிறோம். இதுல வந்து உடனே எடப்பாடியார் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறதா, பாஜக அதை செய்யுமா அப்படின்லாம் உடனே கேள்வி கேட்பதை விட்டு இங்க வரும்பொழுது தெளிவான திட்டமிடல் இருக்கிறது. இதுல இடையில் குழப்புபவர்கள் பாஜகவிற்கும் அதிமுகவும் வளம் பெற்றுவிடக் கூடாது என்று நினைப்பவர்களாமே தவிர மற்றபடி என்ன தெளிவாக நாங்கள் திட்டமிட்டோமோ, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவாக என்ன திட்டமிட்டாரோ அது தெளிவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் இந்த கூட்டணி தொடர்பாக எந்த விதமான நிலைப்பாட்டும் தெரிவிக்கல. அன்புமணியோட மட்டும் இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறதா தான் புரிந்து கொள்ள முடியுது. இது வெற்றி வாய்ப்பை பாதிக்காதா? அதே வலிமை அப்படின்றது பாமகவிற்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் அந்த உட்கட்சி பிரச்சனைக்குள்ள போகவே இல்லை. ஆனா பாமக என்று அதிகாரப்பூர்வமாக இருப்பது எல்லா விதத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் தான். அதற்காக நான் மூத்தவர் ராமதாஸ் அவர்களை குறைந்து மதிப்பிடவில்லை. அவர்கள் கட்சிக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா இன்று அதிகாரப்பூர்வமாக கட்சி என்று எந்த கட்சி இருக்கிறது என்றால் அது மருத்துவர் ஜூனியர் ராமதாஸ் என்று நாமெல்லாம் சொல்கின்றவர்கள் தான். அதாவது உட்கட்சியில் 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா கூட்டணி என்று வரும்பொழுது பாமகவோட கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அப்ப அதிகாரப்பூர்வமாக அன்புமணி ராமதாஸ் தான் கட்சியுடைய தலைவர் என்பதை பாஜக ஏற்றுக்கொண்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அமைந்திருக்கு. இல்ல, இப்போது பாமக என்றால் அவர்கள் தானே, அதனாலதானே நாங்கள் அவரோட பேசிக் கொண்டிருக்கோம். உட்கட்சியில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அது அவர்கள் தீர்த்து கொள்ள வேண்டியது. அதை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. இன்று சகோதரர் ராமதாஸ் அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசி முடிவு செய்திருக்கிறார்கள். இதுல நீங்க ஏன்ட்ட வந்து அதுதான் உண்மையான கட்சின்னு சொன்னாங்க, இதுதான் அவங்க கட்சி இல்லைன்றதெல்லாம் நீங்க வார்த்தைகள் விளையாட வேண்டாம் என்பது எனது தாழ்மையான கருத்து. கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திருமிகு தமிழிசை. அடுத்ததாக